என்னது 500 தான் பட்ஜெட்டா? ஆமாங்க, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி ஒரு கேக் 500 கேட்டிருந்தா. ஒரு பிக்குமே சென்ட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் நானும் கடைன்னு கேக் ஸ்பாஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி மேலே க்ரம் கோட் மெயின் கோட்லாம் கொடுத்துட்டேன். மெயின் கோட் வந்து நார்மலாக கொடுத்துக்கிட்டேங்க, ஏன்னா சைடு எல்லாமே சாக்லேட் தான் வைக்க போகிறோம். அப்புறம் மேலே வந்து செலந்தியோட வலை மாதிரி ஒரு டிசைன் வரும். நமக்கு சும்மாவே நரம்பு தெளிச்சு வந்த மாதிரி கை நடுங்கும். அதனால ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷை வச்சு கொடுத்துட்டு டூத் பிக்கை வச்சு அங்கேயும் இங்கேயும் ஒரு டிசைன் கொடுத்தா நம்ம டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. அப்புறம் ஒரு 4-5 ரோஸா பூவை மேலே போட்டு விட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் சைடெல்லாம் மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்ம துருவி வச்சு சாக்லேட்டை எல்லாத்தையும் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரோஸ் பூ பார்த்தா ரொம்ப மொட்டையாக இருக்குது. என்னடா நீ ரொம்ப மொட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு வச்ச கார்னிஷ் கம்பி எடுத்து மேலே பச்சைக்குன்னு குத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் கேக் கொடுத்துட்ருக்கோம். இந்த கேக் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.